வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் இப்போ நம்ம போன வாரம் நான் எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன்ஸ்லாம் பார்ப்போம். என்னடா இவன் திடீர்னு எக்ஸை தூக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னாக்கா, I feel like this is much more easier, and if at all you want to follow like real time updates வேணும், real time breakdowns வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணுற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்லி நான் ஒவ்வொரு ட்ரேட் எடுத்ததும் மேபி வித்தின் லைக் half hour or 1 hour நான் ட்ரேடோட பிரேக் டவுன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் April 10th எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் பார்ப்போம். ஸோ திஸ் NASDAQ 4-hour chart. இப்போ இந்த ரெட் லைன் denotes SMT. ஸோ NASDAQ and ESYM இது ஏதோ ஒன்றத்தோட SMT இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் 4-hour கேண்டில் denotes ஹையர் ப்ரைஸஸ். ஸோ இந்த ஹையர் ப்ரைஸஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த 4-hour கேண்டிலில் லாங் பார்க்க போகிறேன். சிம்பிள் ஆஸ் தட். இப்போது 15 minute டைம் ஃப்ரேம்குள்ளே வரேன். ஏன்னா 15 minute நான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்பை நான் 15 minute தான் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் அ fucking 15 minute கேண்டில். ஸோ 15 minute ஃபேர் வேல்யூ கேப்பை 3 minute மானிட்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. ஸோ what do I do அப்படின்னாக்கா, இந்த 15 minute கேண்டில் நான் பிரிண்ட் ஆக விடுறேன். ஏன் அப்படின்னாக்கா 10 AM ஓப்பன் ஆகுது அண்ட் இது ஒரு 15 minute ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை வச்சு தான் நான் என்னோட ட்ரேட் ஐடியா ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகாமல் இந்த கேப்பு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் செல்லு தான் பார்த்துருக்கணும் இந்த லோ வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் ட்ரேடிங் இஸ் பீங் பேஷண்ட். அது என்ன நடக்குது, அது டெவலப் ஆகிற வரைக்கும் சும்மா விடுங்க, அப்போவே உங்களுக்கு பாதி ட்ரேட் வந்து டிபி அடிச்சிடும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு பக்கா ரிவர்சல் சீக்வன்ஸ். ஸோ இப்படி ரிவர்ஸ் ஆன உடனே வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் லுக் ஃபார் ஹையர் ப்ரைஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு நான் CFD ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ சோஸ் FIRES. And the reason why I chose FIRES is I was actually not trading CFD for a very long time. ஒரு 3-4 வருஷம் நான் ட்ரேடே பண்ணல. The reason why I wanted to trade FIRES or trade CFD again is because இப்போ looking at the market scenarios I want to capitalize on all the possible things. ஸோ அதனால் நான் மட்டும் வந்து சரி வீக்கெண்ட்ஸ் இல்லாமல் I mean like ஓவர் நைட் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் பொசிஷன்ஸ் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து FIRES எடுக்கலாம், I mean CFD போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் FIRES கேம் வந்து அப்படின்னாக்கா I was actually looking at all the prop firms. ஸோ யூஸ்வலாக the biggest players பார்த்தீங்கன்னா FTMO, Funding Pips, Funding, all of these people were there. இதெல்லாம் தான் தெரிஞ்ச ஃபெமிலியரான ஃபேஸஸ், ஃபெமிலியரான நேம்ஸ். நான் ஏன் Funding Pips போகல அப்படின்னாக்கா, they had a sister company called Funding Ticks and அந்த கம்பெனி டம்மா இழுத்து முட்டு போயிட்டானுங்க. ஸோ அப்படி ஒரு ரெப்புடேஷன் இருக்க கம்பெனியோட ஐ டென்ட் வாண்ட் டு பி அசோசியேட்டட் பிகாஸ் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் நிறைய எல்லா வாழ்க்கை அதில் நான் எதுக்கு ஆல்ரெடி ரிஸ்க்காக இருக்கிறத திருப்பி இன்னும் ரிஸ்க்கை போட்டுக்கணும் அப்படின்ட்டு. ட்ரேடிங்கே காண்டான விஷயம் ப்ரோ. அதில் நான் திடீர்னு பண்ணுற அந்த $1,000 or $2,000 இல்லை லெட் இட் பி ஈவன் $100 கூட ரைட், அதுவும் காசு தான், சும்மா வருதா மரத்துலேருந்து காய்க்குதா. ஸோ அதனால் நான் ஃபண்டிங் பிப்ஸ் போல் ஃபண்டட் நெக்ஸ்ட் பார்த்தேன். ஃபண்டட் நெக்ஸ்ட்லேருந்து நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பே அவுட் டினைல்ஸ் அப்படி இப்படின்னு எதனா வந்துடுது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுவும் போல் FTMO வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அண்ட் அதனால் ஐ சோஸ் ஓகே FIRES போயிடலான்ட்டு. அண்ட் FIRESமே நான் உட்காந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் லிட்டில் பிட் ஆஃப் ரீசர்ச் அண்ட் ஐ ஃபிகர்ட் அவுட் என்னால் பே அவுட் டினைல்ஸே இதில் பார்க்க முடியல ப்ரோ. இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் த சேனல் கோயிங் அஹெட், FIRES யூஸ் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஐ சீரியஸ்லி ரெக்கமெண்ட் FIRES. நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ FIRES யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் FIRES அப்படின்னாக்கா என்னோடய கோடு யூஸ் பண்ணுங்கள், KINGSLEY என்னோடய லாஸ்ட் நேம், அதுதான் கோட், அதை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என் கோடு யூஸ் பண்ணி FIRESல அக்கௌண்ட்ஸ் வாங்குறது எனக்கு ஆக்டிவிட்டியாக தெரிஞ்சது, என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னாக்கா ஐ வில் டூ maybe a giveaway or I will also give you guys free signals until you pass your first phase or second phase challenge or something like that, right? எதனா அந்த மாதிரி எதனா நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவோம். ஒரு மாதம் கழிச்சு திருப்பி இதை வந்து பார்ப்போம். பட் yeah, so that's about it. prices targeting இந்த ஹை இல்லைனா மொத்த ரேஞ்ச் ஹையை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அங்கேருந்து ஒரு 5 minute டைம் ஃப்ரேம்குள்ளே வரேன். அகேன் 15 minutes விட்டுட்டேன், ஃபர்ஸ்ட் 15 minute. ஸோ அதுதான் இந்த 10 AM ஓப்பன் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேண்டில் 10 AM கேண்டில், 10:05 கேண்டில், 10:15 கேண்டில். 10:15 கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆனதும் which also signifies 5 minute IFG. 5 minute IFG வந்த உடனே it signifies that நம்ம மேலே தான் போக போகிறோம், ஹையர் ப்ரைஸஸ் தான் போக போகிறோன்ட்டு. ஸோ இதில் ஸ்மார்ட் என்ட்ரி என்ன வந்திருக்கும், இங்கே லாங்கை போட்டு ஸ்டாப்பை இங்கே வச்சுட்டு டிபி இங்கே வைக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேனாக்கா ஒரு டைம் ஃப்ரேம் உள்ளே போனதும் எனக்கு இங்கே 3 ஃபேர் வேல்யூ கேப் தெரியுது. அகைன் இதுதான் நம்மளோட இனிஷியல் CIST, கீழே SMT வந்ததுக்கப்புறம் அந்த 15 minute டைம் ஃப்ரேமில். ஸோ 15 minute கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுதான் அந்த CIST. ஸோ CIST தாண்டி மேலே பார்த்தாக்கா நம்மளுக்கு மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஸோ what do I do அப்படின்னாக்கா on a very good bullish scenario மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரீட்ரேஸே ஆக கூட டப்புன்னு மேலே ஓடணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு கான்ட்ராக்டை ஃபில் பண்ணுறேன். அண்ட் என் ஸ்டாப்பை வந்து நான் இந்த
பர்டிகுலர் 1 minute கேண்டோட லோவில் வைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா சப்போஸ் இங்கே வந்துருச்சுன்னா அது இங்கேயும் வரலாம், கீழே இங்கேயும் வரலாம். ஸோ இங்கேயே நான் ரிஸ்க்கை கட் பண்ணிவிட்டு ட்ரேடை கட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே திருப்பி கீழே வந்து திரும்பிச்சுன்னா நான் அதுக்கப்புறம் மேலே பெரிய ரேஞ்ச் கேப்சர் பண்ணுற மாதிரி நான் ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறேன். அப்படின்றதுனால நான் இங்கேயே ஸ்டாப் வச்சுட்டேன். ஸோ இப்போ அழகாக ப்ரைஸ் டெலிவரி பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குது. அது தானே நம்ம இங்கே மேலே அப் க்ளோஸ் கேண்டில் வைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தா இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அகைன் இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்காக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுது. அகைன் இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்காக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுது until this high. இந்த ஹை எதுனாக்கா இந்த ஹை. நான் இந்த ரேஞ்ச் ஹை கூட பார்க்கலாம், இந்த ஹையில் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஐ டென் டு டேக் 2 ஹவரோட டக்குன்னு ட்ரேடை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம அங்கேருந்து கீழே வந்தாக்கா இது வந்து ஒரு ட்ரேட்ஸியோட ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அவங்க என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. லைக் ஸ்லிப்புன்னு இல்லாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பஞ்சாயத்து தான் போய்ட்டுருக்கு. வேணா போய் பாருங்கள். இஃப் பாசிபிள் சப்போர்ட் பை காமெண்டிங் ஆர் டேகிங் தம். ஸோ April 10th எடுத்த ட்ரேட் பார்ப்போம். April 10th அகைன் பார்த்தீங்கன்னா சில்வரில் அதே மாதிரி 4 hour டைம் ஃப்ரேமில் கீழே SMT இருக்குது. அண்ட் SMT வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த பர்டிகுலர் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ட்ரேடே ஃப்ரேம் பண்ணுறேன். காரணம் என்னன்னாக்கா இப்போ இங்கே என்ன பண்ணுறது, நம்ம போன நாஸ்டாக்ல பார்த்த மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் கேண்டலோட லோ சூப் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு வித் சிக்னிஃபைஸ் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ நான் இந்த ஹையை டார்கெட் பண்ண போகிறேன். இந்த ஹை எடுக்கிற வரைக்கும் நான் லாங் பார்க்கலாம். அதுதான் என்னோட பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நான் அங்கேருந்து ஒரு 15 minute டைம் ஃப்ரேம் வரேன். இது சில்வர்ன்றதுனால 15 minute இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு CST கிடச்சிருச்சு. அண்ட் இதுதான் அந்த ஹை. ஸோ நான் இங்கேயே எடுக்கலாம். அகைன் நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஒரு புல்லிஷ் சினாரியோவில் எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் போவோம். ஸோ இந்த 15 minute CST மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு லிமிட் போட்டேன். இப்போ நான் ஸ்டாப் எங்கே வைக்கிறது அப்படின்னாக்கா இந்த 15 minute கேண்டலோட வைக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அதை நான் 5 minute பார்த்தா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ. ஸோ இந்த கேப் நிற்கல, இந்த ஆர்டர் பிளாக் நிற்கலன்னா கீழே டம்மு விழுந்துருவோம். அதுதான் கான்செப்ட். ஸோ அழகாக அதே மாதிரி மேனேஜ் பண்ண மாதிரி ட்ரேட் சூப்பராக போயிடுச்சு. அண்ட் தட் இஸ் April 10th. April 9th பார்த்தாக்கா அகைன் சேம் திங், 15 minute டைம் ஃப்ரேம் நாஸ்டாக் கீழே வந்துச்சு. இங்கேயே நான் லாங் போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே லிமிட் போட்டு இங்கே லாங் போட்டிருந்தேனாக்கா என் ஸ்டாப்புக்கு எங்கேயோ கீழே கொண்டு போய் வச்சிருக்கணும் பூமியில். ஸோ அதில் பாதாளத்தில் வச்சுருக்கணும். அண்ட் எனக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க பிடிக்காது. ஆஸ் இன் என் ஸ்டாப்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ வெயிட்டட். ஏன்னா நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனக்கு இந்த SMT வந்துச்சு. இந்த SMT வந்ததும் திஸ் சிக்னிஃபைஸ் திஸ் குட் பி அ ப்ரொடெக்டட் லோ. ஏன்னா SMT இருக்க லோ குட் பி அ ப்ரொடெக்டட் லோ. அந்த லோவில் நான் ஸ்டாப் வச்சுட்டேன். அண்ட் நான் ட்ரேட் ஐடியா எப்போ ஃப்ரேம் பண்ணனாக்கா இந்த 5 minute இப்படி க்ளோஸ் ஆனது. அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் லோ சூப் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு வித் சிக்னிஃபைஸ் ஹையர் ப்ரைஸஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் 5 minute கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனதும் இந்த FEG ஆயிடுச்சு. ஸோ அகைன் பக்கா ரிவர்சல் சீக்வன்ஸ் மாதிரி எனக்கு ஃப்ரேம் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகும் போதே நான் இங்கே வந்து ஒரு 2 லாட் போட்டுட்டேன், 2 கான்ட்ராக்ட் போட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் மை ரிஸ்க் வெரி வெரி லோ. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கேண்டில் பிரிண்ட் ஆகி கீழே வரும்போது நான் இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டு ஃபுல் ரிஸ்க் உள்ளே போயிட்டேன். இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே IFEG இருக்குது. ஸோ இது BPR ஆகிடும். அண்ட் தென் இங்கே திருப்பி ஒரு FEG இருக்குது. ஸோ அழகா திஸ் இஸ் லைக் டெக்ஸ்ட் புக் ஃபார் மீ. அழகாக மேலே போகிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் இட் அவுட் அண்ட் ஐ மேட் லைக் $1,197 on that. ஸோ இப்போ April 9th இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா அகைன் நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ஹைஸில் ஒரு SMT கிடச்சிது. ஸோ இந்த ஹைஸில் SMT கிடச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த லெக்கே நான் செல் பண்ணுறேன் 1 minute. பட் இந்த லெக்கை நான் எங்கே செல் பண்ணுறேன்னா இந்த CIST வச்ச உடனே நான் இங்கே செல் பண்ணுறேன். பட் எனக்கு இது நிற்கலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி வெயிட் பண்ணி இன்னொரு SMT போட்டு இந்த FEG IFEG ஆகி இந்த கேனல் கீழே பிரிண்ட் ஆகும் போதே ஃபஸ்ட்டு இந்த கேனல்லேருந்து நான் செல் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இங்கேருந்து அது கீழே வெளில போகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ திஸ் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். அதுதான் இங்கே எக்ஸிக்யூஷனில் தெரியும். அண்ட் இந்த FEG IFEG ஆன உடனே நான் ஹெவி பொசிஷன் உள்ளே போயிட்டேன். ஸோ ஐ வாஸ் அகைன் டார்கெட்டிங் த சேம் லோஸ். சிம்பிள் அஸ் தட். இப்போது இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஃபேக்ட் என்னன்னாக்கா என்னோட எல்லா ட்ரேட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது அகெயின் அனதர் அதே பஞ்சாயத்து தான் ட்ரேட்ஸியோட. எனக்கு என்னடா இது ட்ரேடிங்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ ஒரு 1 hour லோவனை வந்து நம்ம இங்கே சூப் பண்ணுறோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி SMT இருக்குது. ஸோ அந்த SMT தான் என் ட்ரேட். ஸோ அங்கே மேலே SMT பார்த்தா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான மாடல். மேலே நான் 15 செகண்ட் அடிச்சிட்டேன். அகெயின் திஸ் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். பட் இந்த ட்ரேடில் வந்து உங்கள் என்ட்ரி எங்கே இருந்திருக்கணும்னாக்கா இந்த லோக்கு கீழே இந்த கேனில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இதில் ட்ரேடை போட்டு உங்களோட ஸ்டாப் வந்து இந்த கேனில் ஹையில் வச்சுருக்கணும். அண்ட் அப்படி வச்சுருந்தாலும் இந்த நாள் அப்போ 2 hour போயிடுச்சு கீழே. பட் நான் கொஞ்சம் மேலே எடுத்துட்டேன். பிகாஸ் ஐ கைண்ட் ஆஃப் நியூ அது அப்படி தான் போகுது அப்படின்ட்டு. கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இது அகெயின் அதுக்கு முந்தின நாள் லைக் 6th of April அகெயின் 15 minute டைம் ஃப்ரேம். 15 minute டைம் ஃப்ரேம்குள்ளே மார்க்கெட் வருது.
இங்கே வந்துச்சு நான் எடுக்கல, இங்கே எடுக்கல, ஏன் இங்கே எடுத்தேன் அப்படின்னாக்கா இங்கே தான் எனக்கு எஸ்எம்டி வந்துச்சு. எஸ்எம்டி வந்து அகேன் நான் இப்போ இங்கே ஸ்டாப் வைக்கலான்றதுக்காக மட்டும் தான் நான் எஸ்எம்டிக்கு வெயிட் பண்ணேன். பிகாஸ் நான் இங்கே மேலே எங்கேயாவது எடுத்தேன்னா என் ஸ்டாப் இங்கே இருக்கணும். என்னோட ஆர்ஆர் ரேஞ்ச் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறுன்றதுனால நான் எஸ்எம்டி லோஸில் தான் ஹைஸில் தான் ஸ்டாப் வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த 5 மினிட் கேண்டிலில் போய் பார்த்தாக்கா இப்படி அழகாக எப்பவும் போல் நம்ம ரிவர்சல் சிக்னேச்சர் வந்திருக்கு. அந்த ரிவர்சல் சிக்னேச்சர் வந்த உடனே டப்புன்னு போயிட்டு 5 மினிட்ஸ் சிஎஸ்டி. ஸோ யூஷுவல் சிஎஸ்டி இங்கே தான், பட் நான் இங்கேயே அடிச்சிட்டேன். ஏன்னா பிகாஸ் இந்த கேனல் க்ளோஸ் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் இது மேலே போகுது. ஸோ இங்கேயே போட்டு ஒரு 2 hour அழகாக ஜம்முன்னு எடுத்துகிட்டு ஓடியா இருந்தாச்சு. அண்ட் இது இன்னொரு ட்ரேட் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு 30 minute ஃபேர் வேல்யூ கேப், 30 minute ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே மார்க்கெட் கீழே ட்ரேட் ஆகுது. ட்ரேட் ஆனதும் 5 minute பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இங்கே எஸ்எம்டி இல்லை. யூ ஹேவ் டு மானிட்டர் தட். பட் அகேன் இந்த ரிவர்சல் சீக்வன்ஸ் வந்த உடனே இது ஒரு ஸ்விங் லோ சீக்வன்ஸாக மாறின உடனே I was like okay fine I'm fucking taking it அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். அண்ட் இதை நான் எப்போ எடுக்கிறேன்னாக்கா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது தான் எடுக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் எனக்கு இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்ஃபார்ம் ஆகுது. ஆர்டர் பிளாக் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்ல என்ட்ரியை போட்டு கீழே இந்த பிளாக்கோட ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ்லேயே நான் வந்து ஸ்டாப் வச்சுட்டு மேலே 2 hour எய்ம் பண்ணுறேன். அழகாக ஜம்முன்னு 2 hour தண்ணி மேலேயும் போயிடுச்சது. பட் யா தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் ஃபார் த டே. அண்ட் இந்த சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா we are on track for 500K payouts for this year. ஸோ அடித்து நவுத்த போகிறோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கடகடன்னு வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த நோட்டி